திருப்தி இல்லாத மனிதர்கள். எதனாலும் திருப்தி கிடையாது. சாப்பிட்டா அதுலேயும் திருப்தி இல்லை. திருப்தி இல்லாமல் வாழ்ந்து, திருப்தி இல்லாமல் சம்பாதிச்சு, திருப்தி இல்லாமல் செலவழித்து, இதனால் சாசு அவங்களுடைய மைண்டில், அவங்க மனசில் கூடு கட்டுது. அதனால் இந்த நிலைமைகளெல்லாம் மாற வேண்டுமானால் கர்த்தர் இறங்கி வந்து நம்மளை திருப்திப்படுத்தணும். சம்பாதிக்கிறதுல புருஷன்மாரை திருப்திப்படுத்தணும். கர்த்தர் தான் அதை படுத்தணும். சொல்லுங்கள், கர்த்தாவே திருப்தி ஆகும், அதுவும் காலையில் எங்களை திருப்தி ஆகும். எப்படி சொல்கிறார் அவரு? காலையில் உபத அடியாரை திருப்தியா. அதுக்கு தான் காலையிலே ஜெபம் பண்ண சொல்கிறது. காலையிலே எழுப்பி, ஆண்டவரே எனக்கு திருப்தி ஆக்கும்னு ஜெபம்ட்டு போய் பாருங்களேன். கர்த்தர் வந்து உங்களுடைய வார்த்தையை அப்படியே கேட்பார். அந்த நாளில் திருப்தியாக சம்பாதிச்சு, திருப்தியாக சாப்பிட்டு, திருப்தியாக செலவழித்து, உங்கள் மனைவியை திருப்தியாக வச்சு, பிள்ளைங்களை திருப்தியாக வச்சு, உங்கள் சபையாரை திருப்தியாக வைப்பீங்க. ஹல்லேலூயா.